ஹாய் காய்ஸ், இது நம்மளுடைய பிடிஎஸ் தமிழ் ஆர்மி. my dear army friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குட். டுடே நமக்கான வீடியோஸ்லேருந்து அப்டேட். பிடிஎஸ் டூ மச் பிஸியாக இருந்துட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் பிடிஎஸ் கம் பேக் கொடுத்ததுலேருந்து நிறைய இன்டர்வியூஸ், நிறைய ஷோஸ், நிறைய ஈவெண்ட்டை தொடர்ந்து அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேன்ஸ் எல்லாரையும் ரொம்ப ஹாப்பியாக வச்சுட்டு இருக்காங்க. இதை இப்படி தான் சொல்லணும். ஃபேன்ஸ் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா தொடர்ந்து பிடிஎஸ் நிறைய ஷோஸ் அண்ட் நிறைய இன்டர்வியூஸை கொடுத்துட்டு இருக்காங்க. ஆப்பிள் சைடில் இந்த இன்டர்வியூ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஜிமின் ஃபாலோஸ் அஃப்கோர்ஸ் சூப்பராக இருக்குது. ஸோ 45 சைட்லேருந்தும் ஒரு பெஸ்டான பியூட்டிஃபுல்லான ஒரு ஈவெண்ட்டை மேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அட் த சேம் டைம் பிடிஎஸ் மெம்பர்ஸ் தனித்தனியான ஷோவையும் கலந்துட்டு இருக்காங்க. குட்டியான வீடியோஸையும் கொஸ்டின் ஆன்சர்ஸையும் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஹோபி அவருக்கான தனி ஷோவில் கலந்துட்டு இருந்தாரு. பியூட்டிஃபுல்லாக பிடிஎஸை பற்றியும் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹரிரங் பிடிஎஸ் அவங்களோட டுகெதர் இதை பற்றி பியூட்டிஃபுல்லாக ஷேர் பண்ணியிருந்தாரு. நெக்ஸ்ட் ஜிமின் அஃப்கோர்ஸ் ஃபன்னான ஒரு ஷோவில் கலந்துக்கிட்டு ஹாட் இஷ்யூ. இந்த ஷோட நேம் இது. இந்த ஷோ கொஞ்சம் ஃபன்னியான ஷோ. கேர்ள்ஸ் சேர்ந்துக்கிட்டு ஊர்க்கதை காசிப்ஸ் நிறைய பேசுவாங்க. அதை பற்றி இதை பற்றி ஹஸ்பண்ட் பற்றி பிளா பிளா பிளா. ஸோ இந்த ஷோவில் தான் நம்மளுடைய ஜிமின் கலந்துக்கிட்டாரு. ஒரு சில வீடியோஸ் ஷேர் ஆயிருந்தது. ரியலி ஃபன்னாக இருந்தது. ஓகே, உங்களுக்கு தனித்தனி ஒப்பீனியன் இருக்கலாம் இந்த ஷோவை பற்றி. பட் இந்த ஷோ இஸ் அ நார்மலான ஷோ. பட் ஏன் தெரியல, ஜிமினுக்கு மட்டும் இது மாதிரி ஷோவே கிடச்சிட்டு இருக்கு. ஓகே, எனிவேஸ் பாய்ஸ் டூ மச் பிஸியாக இருந்துட்டு இருக்காங்க. ஸ்பாட்டிஃபை பிடிஎஸ்க்காகவே ஸ்பெஷலான ஒரு ஈவெண்ட்டை நியூயார்க் சிட்டியோட மெயினான ரூட் டாப் பார்க் 57ல அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. NYC ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க இந்த ஷோவை. ரூட் டாப் பார்க் 57 ரொம்ப பியூட்டிஃபுல்லான இடம் நியூயார்க்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே தான் பிடிஎஸோட ஃபுல் ஈவெண்ட்டையும் ஸ்பாட்டிஃபை சார்பாக மேக் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி பிடிஎஸ்க்காக ஒரு பிளேலிஸ்ட்டை உருவாக்கி இருந்தது. ஹரிரங் சாங் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஸ்பாட்டிஃபைல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஸோட பிளேலிஸ்ட்டை உருவாக்கி இருந்தாங்க. அதோட சேர்ந்து ஃப்ரீ சேவ் அப்படின்ற மோடையும் கொடுத்துருந்தாங்க. இதில் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. இந்த ஃப்ரீ சேவில் கலந்துக்கிட்ட 1000 ஃபேன்ஸை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸ்பாட்டிஃபையோட இந்த பிடிஎஸ் ஈவெண்ட்டுக்காகவே. ஃபேன்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டாங்க. பிடிஎஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லான 100% அவங்களோட பெர்ஃபார்மை கொடுத்துருந்தாங்க. நார்மல் 2.0 ஸ்விம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாங்ஸுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. காய்ஸ், பிடிஎஸ் கான்செப்டை பே பண்ணி பார்க்கும் போது அவங்க எப்படி 100% கொடுப்பாங்களோ அதே மாதிரி தான் ஃப்ரீ கான்செப்ட்லேயும் இருந்தது, இந்த ஃப்ரீ ஷோஸ்லேயும் வந்து இருந்தது. ரியலி இந்த விஷயத்தில் கேபாப் இண்டஸ்ட்ரியில் பிடிஎஸை பீட் பண்ணவே முடியாது. எப்பவும் 100% அவங்களுடைய ஃபேன்ஸுக்காக. நம்மளுடைய ஆரம்போட ஆங்கிளில் கொஞ்சம் அடிபட்டு இருந்தது, அவரால் சரியாக மூவ் பண்ண முடியல அப்படின்னாலும் அவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு 100% கொடுத்துருந்தாரு. நெக்ஸ்ட் இன்டர்வியூஸ் இருந்தது. என்னோட வாய்ஸோட இன்டர்வியூ ரியலி பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நிறைய கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. சம் கொஸ்டின்ஸ் உங்களுக்காக. பிடிஎஸ் உங்களுக்கு ஸ்விம்மிங் பிடிக்குமா அப்படின்ட்டு கேட்ட கொஸ்டினுக்கு ஒருத்தர் வேகமாக சொன்னாரு நோ 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 நோ. அஃப்கோர்ஸ் நம்மளுடைய சுகா நோ 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 அப்படின்னு ஆரம்பி சொன்னாரு, உனக்கு ஸ்விம் பண்ண பிடிக்காதா அப்படின்னு. உடனே சுகா நோ 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 எனக்கு ஸ்விம் பண்ண பிடிக்கும், ஆனால் எனக்கு தண்ணி பிடிக்காது அப்படின்னாரு. பட் இது எல்லாருக்கும் தெரியும். கோர்ஸ் பிடிஎஸ் ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது, சீரியஸ்லி வேர்ல்டில் இருக்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் நாலேஜ் கண்டிப்பாக இருந்துட்டு இருக்கு. பூனைக்கு தண்ணி பிடிக்காது. அஃப்கோர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிடிஎஸ் ஃபேன்ஸ் பிடிஎஸ் சாங்குக்கு பின்னாடியே ஹம் பண்ணுவாங்களா, பாடுவாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு 1 2 3 இஸ் நார்மல். பிடிஎஸ் ஃபேன்ஸ் பிடிஎஸோட எல்லா சாங்ஸையும் மெமரி பண்ணி பாடிட்டு இருக்காங்க. எஸ், ஸ்விம் சாங் ரியலி கைஸ் ஈஸியாக இருக்குது மனப்பாடம் பண்ணுறதுக்கு. எத்தனை பேர் என்ன மாதிரியே ஸ்விம் சாங்கை மனப்பாடம் பண்ணியிருக்கிறீங்க? ஜிமின் ஃபாலோஸில் நல்லாவே தெரிஞ்சுது பிடிஎஸ் சாங்ஸை பிடிஎஸ் ஃபேன்ஸ் எப்படி மனப்பாடம் பண்ணி பாடுறாங்கன்னு. ஜிமின் ஃபாலோவர்ஸும் செம்மையாக இருந்தது கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் ப்ளீஸ். பிடிஎஸ் மெம்பர்ஸில் யார் அவங்களோட யங்கஸ்ட் வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் அப்படின்னு கேட்டால் 1 2 3 மிஸ்டர் கிந்தயான் வி. பட் வி சொன்னார் ஏன் அப்பெல்லாம் தெரியாது அப்படின்னாரு. பட் ஜிமின் சொன்னார் அவனோட ஃபேஸுக்காக அப்படின்ட்டு. ஆரம் சொன்னார் அவங்களுக்கும் தனியான ஓன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஸோ அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னாரு. ஐ அக்ரி ஆரம். வியோட வீடியோவை ஏன் பார்க்குறாருன்னு நமக்கு தெரியாது. பட் பிடிஎஸ் ஃபேன்ஸ் வியோட வீடியோவை ஏன் பார்க்குறோம்? கியூட், பியூட்டிஃபுல், ஹேண்ட்ஸம். ஓகே, இது தொடர்ந்து போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் ப்ளீஸ். சீரியஸ்லி பிடிஎஸோட டூர் சீக்கிரமாகவே இருக்க போகுது.
இதுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தாங்க பிடிஎஸ். எஸ் பிடிஎஸோட டூர் சீக்கிரமாகவே இருக்க போது. வேர்ல்ட் டூருக்காக பிடிஎஸ் கிரேசியாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஃபேன்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிடிஎஸ்ல மெஸ்ஸியான மெம்பர் யாரு? இதுக்கு யாரெல்லாம் ஆரம் அப்படின்னு சொன்னீங்க? ஆரம் சொன்னவங்க எல்லாருமே தப்பு. பிடிஎஸ் மாறிட்டாங்க. இது செகண்ட் இன்னிங்ஸ், அதனால இந்த மெஸ்ஸியான மெம்பரும் மாறிட்டாரு. முன்னாடி ஆரம் இருந்தாரு, இப்போ ஆரமோட ஜூனியர் ஜங்குக் ஜேகே தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெஸ்ஸியான மெம்பரா இருக்காரு. இத சீனியர் மெஸ்ஸியான மெம்பரான ஆரம் நடிச்சே காட்டினார். எப்படி அவன் வந்து ரொம்ப மெஸ்ஸியாக அவன் ரூம் வச்சிருக்கான் அப்படின்ட்டு. ஸோ ஜேகேயோட ரூமில் போகவே முடியலையா, போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஹேய் க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆரம் மட்டும் இல்லை எல்லாருமே சொன்னாங்க. ஸோ இப்போ மெஸ்ஸியான மெம்பர் யாரு? ஜேகே. பட் ஜேகே மெஸ்ஸியான மெம்பர் மட்டும் கிடையாது, ரொம்ப ஸ்மார்ட்டான மெம்பர். ஹரிரங் சாங்ஸோட லைன்ஸை பற்றி இந்த கொஸ்டினுக்கு நம்மளுடைய ஆரம் ஆன்சர் பண்ணியிருந்தாரு. இதில் ஹரிரங்கோட ஹோலிகன் சாங்கில் நம்மளுடைய ஜேகே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருந்ததா நம்மளுடைய ஆரம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. அவனோட லைன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப க்ரியேட்டிவாக அவன் பண்ணியிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹாவையே ஃப்ரீயாக பிரித்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மேக் பண்ணியிருந்தான் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஆரம் சொல்லியிருந்தாரு. நீங்களே அதை கேளுங்க. ஜீனியஸ். ஓகே, மெஸ்ஸி மட்டும் இல்லாமல் ஜீனியஸும் கூட. நெக்ஸ்ட் டிஎம்ஐன்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் கற்றுக்கிட்டே இருந்தாங்களா. ஸோ ஓல்டு ஹேர் ஸ்டைல், அஃப்கோர்ஸ் இப்போ நம்மளுடைய வீடியோஸில் ஓல்டு ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு இருக்கிறது யார்? நம்மளுடைய ஜிமின். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஜிமின் அவரோட கிளாத்தில் நிறைய இன்ட்ரெஸ்ட் காத்துட்டு இருக்காங்களாம். ஒரு சிலவங்க நேக்கட். ஓகே, அதை பற்றியும் பேசிட்டு இருந்தாங்க. ஓகே, எனிவேஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் ப்ளீஸ். நெக்ஸ்ட் பிடிஎஸ்ல யாருக்கு ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் அதிகம் அப்படின்ற கொஸ்டின். இதுக்காக நிறைய பேர் ஷோட் பண்ணிட்டாங்க. பட் ஓவரால் அஃபிஷனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஸ்க்கு தனித்தனி ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இதில் நிறைய வேரியேஷன் இருந்தது. பட் இப்போ நவ் பிடிஎஸோட தனித்தனி சோலோ ஃபாலோவர்ஸை விட OT7 ஓட ஃபாலோவர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு அஃபிஷனலான ரேட்டிங்கை ஸ்பாட்டிஃபை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிடிஎஸ்க்கு தனித்தனியாக இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸை விட பிடிஎஸ் ஒன்னா இருக்கும் போது OT7ஓட ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அஃபிஷனல் சர்வே சொல்லியிருக்காங்க. OT7 எஸ். ஸோ இவங்களும் இதுதான் அஃபிஷனலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 5 ஸ்டாரை கொடுத்துருந்தாங்க. பட் 7 ஸ்டார் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும், ஏன்னா 7 கிங்ஸ். ஓகே, இதுக்கான இன்டர்வியூ ரியலி பியூட்டிஃபுல்லாக இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எஸ், இன்டர்வியூ மட்டும் கிடையாது, ரியல்லி இதுக்கான பெர்ஃபார்மும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இதில் நம்மளுடைய ஒரு விஷயத்த நோட் பண்ணியிருந்தாரு. யூ ஸ்டே இட் நியூயார்க் மக்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா பிடிஎஸை அங்கேயே தங்க சொல்கிறாங்க. ஸோ ஸ்டே இட் அப்படின்னு சொல்லி நிறைய ஹாட்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈவெண்ட் முழுக்க கொடுக்கப்பட்டிருந்தது. ஸோ நியூயார்க் மக்கள் பிடிஎஸ் அவங்க கூடயே இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. அஃப்கோர்ஸ் எல்லா நாட்டு மக்களும் அதான் விரும்புகிறாங்க. ஓகே, எனிவேஸ் இந்த ஈவெண்ட் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ பிடிஎஸ். ஓகே, எனக்கான அப்டேட் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பை.